ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கம்மா, பாத்து வாங்க. அம்மா வாங்கம்மா போலாம். போலாம்மா. அம்மா, நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க. வேற ஏதாவது பிரச்சனைனா மறக்காம ஃபோன் பண்ணுங்க. நான் வரேம்மா. அம்மா நீங்க பார்த்து கவனமா போங்கம்மா. சரிங்கம்மா. வாங்கம்மா. நல்ல காத்தடிக்குதுல மருதம். நம்ம வீட்டுல ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் அப்பவும் புழுக்கமா தான் இருக்கு. ஆனா அங்க பாரு எப்படி இருக்கு. நம்ம பேரம் பேத்தினா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ நான் இங்க வந்து தங்கிடலாமா? தங்கிடலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அக்காவோட நினைவு மண்டபத்தை இன்னும் பெருசா கட்டணும்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கட்டணும் மருதம். அதை செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடுங்கல வந்துடுது. அப்படியே வேலையும் சுணங்கி போயிடுது. புனிதா வந்துட்டாங்க. வாமா. பூசாரி வந்துட்டாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு நேரப்பா காத்துட்டு இருக்கிறது? சாமி தரிசனம் கிடைச்சிருக்கு. ஆனா பூசாரி வர கொடுக்காம இருந்தா எப்படி? உங்களுக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். பொன்னம்மா எப்படி இருக்கா? நாங்க வரோம்னு தெரிஞ்சா எங்களை பார்க்க உடனே வந்துருவாளே. எங்க ஆளையே காணோம். அவ ஒரு வேலையா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கா. புனிதா, ஏண்டா உன் முகம் வாடி போன மாதிரி இருக்கு? காத்தடி காலம் இல்லையாம்மா, அதான் முகத்துல புழுதி ஏதாவது அடிச்சிருக்கும். அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க பேத்திக்கு பேர் வச்சத சாமி கிட்ட வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்கம்மா. ஆரம்பிக்கலாம். வாங்க. அம்மா அகிலாண்டேஸ்வரி தாயே. இந்த மருதம். பூசாரி ஐயா, இதுல எங்க பேத்தி பேர் எழுதியிருக்கோம். அம்மனோட பாதத்துல வச்சு நல்லா பூஜை பண்ணி கொடுங்க. சரிங்க. எங்க வீட்டு மகாலட்சுமி 100 ஆயுசோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும். மா, அமுதாவோட தாலி செயினையும் சேர்த்து கொடுங்கம்மா. ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேன். என் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறோம். இந்த தாலி கொடி அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. ஐயோ, ஐயோ, என்னங்க நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு தாலி கொடி தவறுதே. எங்க ஏதாவது அபசகுணமா இருக்குமோ? ரொம்ப பயமா இருக்குங்க. மரகதம், நீ பதறாத. கை தவறி விழுந்ததுக்கு நீ அப்படி சங்கடப்படுற? அத பூசாரி கிட்ட கொடு மரகதம். இல்லங்க, என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.